பிள்ளையாரப்பா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அப்படியே கல்யாணம் ஆனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கல்யாணம் ஆகணும்னு கேட்ட கரெக்ட். கல்யாணம் ஆகணும் பிரச்சனை வரக்கூடாதா? ஆண்டவா என்னெல்லாம் வேண்டாங்க பாத்தியா? அண்ணே ஏண்ணே கல்யாணம் ஆனா பிரச்சனை வருமா என்னண்ணே? என்ன கேட்ட? வரும்போது தேவதை மாதிரி வருவாங்க, அப்புறம் பத்திரகாளி மாதிரி பிசாசு மாதிரி நம்மளை புச்சி ஆட்டுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க என்னத்த சொல்லிட்டு இருக்காங்க? அண்ணா அண்ணா என்னண்ணே சொல்றீங்க நீங்க? ஆமா தம்பி, கல்யாணம்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். முக்கியமான ஒரு 3 பிரச்சனை இருக்கு. அதுதான் குடும்பத்திலேயே பிரளயத்தை உருவாக்கும். அது மட்டுமாவது நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னவா இருக்கும் அந்த 3? அது என்னண்ணா அந்த 3 விஷயம்? தம்பி, நமக்கு சில விஷயம் மறந்து போடும். நமக்கு 1008 வேலை இருக்கும். 3 விஷயம் மறந்தா பெரிய பிரளயமே வரும். அதனால அந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பண்ணும், அதுக்கான விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அண்ணா அண்ணா ரொம்ப பயமுறுத்தாதீங்க, அது என்னன்னு சொல்லிடுங்கண்ணே. ரொம்ப பயமுறுத்துறானே, என்னவா இருக்கும்? தம்பி, பாயிண்ட் நம்பர் 1, உன்னுடைய பர்த்டே டே அண்ட் மந்த் அதே டேட்ல அதே மாசத்துல பொண்ணு கிடைக்கணும். ஏன்னா ஏன்னு கேன மாதிரி கேட்க கூடாது, சொல்லுவேன் விளக்கத்தை. 2வது, அதே உன் பிறந்த நாள் டேட்டு மந்த் அதே நாள்ல தான் கல்யாணமும் நடக்கணும். என்ன இவன் அரைமண்டலா இருப்பானா? ஏன்னு இப்ப சொல்றேன். உன்னுடைய பிறந்த நாள் பிறந்த மாசம் ஒன்னா இருக்கிற மாதிரி பொண்ணுடைய பிறந்த நாள் பிறந்த மாசம் ஒரே டேட்ல இருக்கணும். கல்யாண நாளும் அதே மாதிரி, அதே உன் பிறந்த நாள் உன் பொண்டாட்டியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் கல்யாண தேதியும் இருக்கணும். அதே மாசத்துல தான் வைக்கணும். ஏன்னா இதுதான் மறந்து போவோம். ஏங்க ஏங்க என் பிறந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு கேட்பேன். நம்ம மறந்துடுவோம். உடனே அப்படியே தலையை விரிச்சு போட்டு என் டேட்டு கூட ஞாபகம் வச்சுக்கலன்னு ஒரு சண்டை போடுவான். அது ஒரு பிரச்சனை வரும். ஏங்க கல்யாண நாள் அதுவும் மறந்து போயிடும். அதுக்கும் ஒரு பெரிய சண்டை போடுவா. அப்புறம் நம்ம பிறந்த நாள் ஞாபகம் வச்சுன்னு ஞாபகமா 4 நாளுக்கு எதுனா எடுத்துட்டு வந்து ஸ்வீட்டை கொடுத்துட்டு, ஏங்க உங்க பிறந்த நாள் ஞாபகமா வச்சுக்கணும்னு கொடுத்துட்டு பெருசா ஆட்டையை போடுவாங்க. 3 ஒன்னா இருந்தா ஒரு டேட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 நாளைக்கும் ஏங்க கல்யாண நாள் போடுவேன், என் பிறந்த நாள் போடுவேன், உங்க பிறந்த நாள் போடுவேன்னு 3 கேட்பாங்க. 3 வாங்காம ஒரே நாள்ல ஒன்னே ஒண்ணு வாங்கி கொடுத்துடலாம். நிறைய சண்டை குடும்பத்துல வரும். ஆனா இதுதான் மேஜரா ஆகும். வர்ற போறவங்க கிட்ட பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லுவோம், என் கல்யாண நாள் கூட அவர் ஞாபகம் வச்சுக்கல, என் பிறந்த நாள் கூட அவர் மறந்துட்டாரு. இதைதான் நீலி கண்ணீர் வடிப்பாங்க. உஷாரா இருக்கணும், புரியுதா? யோ நிறுத்தியா? ஒருத்த இப்பதான் கல்யாணம் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கான், அவனை போய் பயமுறுத்துறியா? அறிவு இருக்கா உனக்கு? இருமா, எனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குற, இவனுக்கு அறிவு இருக்கான்னு கேளுமா. யாருக்கிட்ட வேண்டாம் சார், அவரே திருமணம் வேணான்னு பயந்து போய் தான் வந்து உட்காந்துக்காரு. அவர்கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ண வைன்னு கேக்குறாப்புல. நீ இதை விட இவங்க பிரதர் இருக்காரு முருகன், அவர்கிட்ட போய் வேண்டு. ஆனா அவருக்கு டபுள் ஒய்ஃப், அவருக்கே பல பிரச்சனை இருக்கு. அதனால கல்யாணம் பண்ண எவ்வளவு பிரச்சனைன்னு கடவுள் வரைக்கும் தெரியும். என்னமோ இவருக்கு சாமி பிரச்சனை இல்லாம கல்யாணம் வேணுமா? எப்படி நடக்கும்? அப்ப கல்யாணம் பண்ணாம இருந்தா பிரச்சனை இருக்காதுல்ல? அட குருமுட்டை விளக்கண்ண, அப்பவும் பிரச்சனை இருக்கும்டா. அப்ப கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனை இருக்கா? அது எப்படின்னா சொல்றேன் இருப்பா. கல்யாணம் ஆகலாம் இந்த ஊர் உலகம் என்ன தெரியுமா பேசும், அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது, அவன் ஒரு மொட்டை பையன்பா, அவனெல்லாம் பெரிய மனுஷர்கிட்ட சேர்த்துக்காதேன்னுவாங்க. இப்படி எல்லாம் பல பிரச்சனை வரும்பா. ஆனா இப்ப நான் கல்யாணம் பண்ணுமா பண்ணக்கூடாதானே? என்ன கேட்டா, நானா உன் மாமனா மச்சானா சித்தப்பனா பெரியப்பனா என்ன கேக்குற? முடிவு நீ எடுக்கணும். என்ன போய் கேட்டுருக்க? சாமி கும்பிட உரியா என்ன நீ? உங்க என்ன தோணுதோ அதை பண்ணு. கல்யாணம் தேவைன்னா பண்ணு, வேணானா விட்டுரு. என்ன கேக்குற? அறிவு இல்ல உனக்கு, வயிற்றுக்கு சோறு தானே தின்ற. கேக்குறான் பாரு கோயில்ல வந்துட்டு. நான் தம்பி, உன் கல்யாணத்தை பத்தி உன் வீட்டுல உள்ளவங்களோட கேட்டு முடிவெடு. இது மாதிரி போறவங்க வரவங்க எல்லாம் கேட்டு முடிவு எடுக்காத. அது சரிக்கா, என் பொண்டாட்டி பிறந்த நாள் எங்க கல்யாண நாள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா பிரச்சனை வருமாமே. பொண்ணு திருத்த முடியாது, நீ எப்படியாச்சும் போ. பிள்ளையாரப்பா, உங்க அப்பா தான் திருவிளையாடெல்லாம் விளையாடுவாரு, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நடக்குது நடக்கட்டும்.